ரொம்ப சர்ச்சைக்குள்ளான டிபார்ட்மெண்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதை விஜய் அவர்களே என்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. 9 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுக்கல. உயர் சமூகத்துக்கு வந்து 2 பேருக்கு வந்து அமைச்சர்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க. தலித் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து இப்போ கேபினெட் இடம் பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டோட கேபினெட்ல இடம் பெறுறதுங்கிறது தனக்கான அமைச்சர் பதவி இருக்குமா அப்படின்ற மாதிரி பலரும் கேள்விக்குறியார் போது அது அடிப்படை டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி தான். தமிழ்நாட்டில் பெரிய சீரியஸான பிரச்சனை இது போயிட்டு இருக்கு. வெளியிலிருந்து ஆதரவுன்றது இடதுசாரிகள் சொன்னாங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருந்து திருமாவளவன் வந்து பிறல் இருக்காரு. அங்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ள வர மாட்டாங்க. உள்ள வரதா இருந்தா திமுகவோட கூட்டணி முழுமையாக உடைந்தது. தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா விஜய் அமைச்சரவை விரிவுபடுத்தியிருக்காங்க. பல முக்கிய நபர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவரோட இலாக்கா மாற்றி அமைச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் தான். சீனியர் அப்படிங்கிறதுனா அவர்கிட்ட ஃபினான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதை எடுத்துகிட்டு வந்து மரிய வில்சன் சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன கண்டென்ட் வைரலாக போய்ட்டு அப்படின்னா, யார் இந்த மரிய வில்சன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவர் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு அடிதடியோட ஒரு பெரிய ஒரு அட்ரஸில் ஈடுபடுறாரு. அந்த வீடியோலாம் போட்டுட்டு இந்த வீடியோ தான் இவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா பக்கம் போனாவே வந்து அந்த வீடியோ தான். ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாரு. ஒரு வீட்டில் போய் அடிதடி நடவடிக்கை இவர் செய்கிறாரு. கையில் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிறாரு. ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு புரிஞ்சிக்கல. இதுதான் மேஜர் டாக் ஆஃப் த சப்ஜெக்டாக அவர் யார் அவர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய போயிட்டு இல்லை. அமைச்சர்கள் எல்லாருமே புதிய முகங்கள் தான். அதில் செங்கோட்டையன் மட்டும்தான் ஒரு பழைய அமைச்சர்கள் எல்லாம் பல அமைச்சர்கள் இருந்து பார்த்தவர். இங்கே நிதியமைச்சராக மரிய வில்சன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மோடி அவர்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசுனது தான் ஞாபகம் இருக்குது. எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுது, நம்ம எல்லாருமே இன்னொரு எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டோட அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு நிதி சுமையெல்லாம் நிறைய இருக்குது. எப்படி ஒரு ஃபேஸ் பண்ண போகிறார்? இல்லை, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு சீனியர், அவர் அதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நான் எம்ஜிஆர்கிட்டையும் அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு, ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் இருந்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஆனால் இப்போ வந்து ஃப்ரெஷர்கிட்ட கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. இதை பற்றி பலரும் கூட அதோட பின்னணி அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து விஜயனுடைய விஜய் பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஃபினான்ஸ் பேக் போனால் வந்து ஜேபிஆர் அண்ட் ஃபேமிலி தான் வந்து இருக்காங்க. ஸோ வந்து அந்தோடைய விஷயமாக தான் வந்து அவருக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் கொடுத்துருக்காரு. அதை ஒரிஜினல் ஒரு பக்கம் அவரும் ஒரு மாதிரியான அதே மாதிரியான ஒரு ரோல் பண்ணுறாரு. அவருக்கு தான் வந்து பொதுப்பணித்துறை அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்துறை, விளையாட்டு நலன் மற்றும் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவரோட விஷயம் இவர் கொடுத்ததுக்கான காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனுக்கு இவர் கொடுத்ததுக்கான காரணம் அந்த மாதிரியான கணக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் இப்படி ஓப்பனாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து இப்போ இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ புதிய கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அப்போ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத இப்போதைக்கு திரு மரிய வில்சனை நம்ம டீகோட் பண்ண வேண்டாம். எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே போர்ட்ஃபோலியோ எல்லாமே அலோகேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ரோலை எப்படி பண்ணுறாங்க, பர்டிகுலர் அந்த பொறுப்புக்கு அவங்களோட அந்த பொறுப்பை எப்படி பொறுப்புணர்ந்து வகிக்கிறாங்களா, அங்கே என்னென்ன மிஸ்யூஸ் நடக்குது அப்படிங்கிறத வரும் நாட்கள் அவங்க செயல்பாடு மூலமாக நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அதோட அது பக்கம் அது ஒரு ஓரமாக வச்சலாம்னு நினைக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட் வரணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா வந்து இது ஒரு உயர் சமூகத்துக்கு வந்து 2 பேருக்கு வந்து அமைச்சரில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. திராவிட மாடல் அரசில் வந்து என்னென்னா அந்த பிராமணிக்கல் சுப்ரீமசியை அதை வீழ்த்திட்டு தான் வந்து திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இங்கே ஏற்பட்டுச்சு. திமுக ஆட்சி அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு தான் அதாவது பிராமண சமூகத்தினுடைய ஆதிக்கம் அரசு துறைகளில் பல இடங்களில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அந்த ஆதிக்கத்தை வீழ்த்திட்டு தான் வந்து திராவிட அரசியல் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆச்சு. ஸோ வந்து அப்போ இவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னா, திமுகவோட அமைச்சரவையில் வந்து பிராமின்ஸ்க்கான ஸ்பேஸ் இல்லாத மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா அதுதான் அவங்களோட அரசியல். அது மாதிரியான விஷயம் கொண்டு போனாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் வந்தாங்க. அவங்களும் அதை தான் பின்பற்றுறாங்க. ஆனால் எதிர்பார்க்க விதமாக என்னென்னா அவங்களே வந்து ஒரு பிராமணர் இருந்தாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வந்து இவரெல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் வந்து அது இல்லைன்னா நானும் அதே அரசு தான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. கேபினெட்டில் இடம் கொடுத்துருக்காரு. 2 பேர் வந்திருக்காங்க. ஓகே, நல்லது. ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையுடைய மினிஸ்ட்ரி எடுத்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ரமேஷ் அப்படிங்கிற அந்த சமூகத்தை சேர்ந்த நபருக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும்? அது ஒரு குலத்தொழில் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதை தான் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான அதையும் ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு தலித் எம்எல்ஏ வராருன்னா அவருக்கு தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்குறது அப்படிங்கிறதுமே அதுவுமே அது அந்த ஒரு கண்ணோட்டம் தான். ஸோ அதே மாதிரி வந்து அவங்கவுங்க அங்கே அந்தந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறதா, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தில் இருப்பார், அவர் வந்து மீன்வளத்துறை டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்ரீநாத் அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸ்ரீநாத் அவர் ஆக்டர் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்எல்ஏ இருக்காரு. கீதா ஜீவன் அவர்களை வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவருக்கு வந்து அதே டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ என்னன்னா அவங்கவுங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து அது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல. இப்போ பாருங்க, இப்போ வந்து கூட்டணி கட்சி உள்ள வராங்க, அதை நம்ம ரெண்டாவது பேசலாம். இப்போ அது ஜஸ்ட் அதை ஒரு விஷயமா நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ விசிக உள்ள வர போறாங்க, ஐஎம்எல் உள்ள வர போறாங்க. ஐஎம்எல் வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது அதோட பேர். அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய, அந்த இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஷாஜகான் அவர்களுக்கு இஸ்லாமிய நலத்துறை டிபார்ட்மெண்ட் ஒதுக்குறாங்க, சேம் டிபார்ட்மெண்ட் ஒதுக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க விசிக வரக்கூடிய திரு வன்னியரசு அவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை ஒதுக்குறாங்க. சேம் எல்லாமே அப்படியே ஒதுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. இது அப்படியே அவங்கவுங்க அதுதான் தகுதியான நபர்களா, அவங்களுக்கு வேற ஒரு போஸ்டிங் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கு. ஸோ வந்து குறிப்பாக அந்த இந்து அறநிலையத்துறையை வச்சு பெரிய கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சமூக சேர்ந்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு, பாஜக எழுப்பக்கூடிய சீரியஸான பிரச்சனை. இந்து சமய அறநிலையத்துறை வந்து நாங்கள் மீட்டு அதை தனியார் வசம் ஒப்படைப்போம், கவர்மெண்ட் அதை அண்டர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கோரிக்கையவே பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத வரும் நாட்களாக தான் குறிப்பாக அந்த ரமேஷ் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவருடைய செயல்பாடு வச்சு தான் நம்ம மதிப்பிடணும். ஸோ ஒரு பெரிய கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி ஓவராலாக கிட்டத்தட்ட வந்து 6-7 தலித் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து இப்போ இந்த கேபினெட் இடம் பெற்றிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டோட கேபினெட்டில் இவ்வளவு ஷெட்யூல் காஸ்டோட அமைச்சர்கள் இடம் பெறுறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட டிவிகே எம்எல்ஏ, அவர் வந்து அமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கமலி அவினாசி தொகையில் வந்து எல்முருகன் அவர்களை வீழ்த்தின ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதன் ராஜா வந்து ஒட்டப்பிரதான தொகுதியோட எம்எல்ஏ, இவர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய மினிஸ்டராக இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் தமிழ்செல்வன், இவர் வந்து நம்ம முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கார், அதிமுக சபாநாயகர், அவருடைய மகன். இவர் டிவிக்கில் சமீபத்தில் இணைஞ்சார், வெற்றி பெற்றார். ராசிபுரம் தொகுதியோட கேண்டிடேட் இருக்கார், ராசிபுரம் தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அவருக்கு வந்து குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் உள்ளே வந்திருக்காங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டோட கேபினெட்டில் இடம்பெறதுங்கிறது ஒரு 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 முக்கியமான நிகழ்வு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது மேலூர் தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் தலித் கேண்டிடேட் வெற்றி பெற்றதுங்கிறதா இந்த 234 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் காங்கிரஸில். அவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து உயர்கல்வித்துறை ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் கோவிச்செலின் அவர்களை வந்து உயர்கல்வித்துறை ஒதுக்கிட்டாங்க. அவரும் சேம் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய சேர்ந்தவங்க. ஸோ அதே மாதிரியான போர்ட்ஃபோலியோ வந்து விஜயம் பின்பற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திராஜ் அரக்கோணம் தொகுதியை வெற்றி பெற்றவர், இவருக்கு வந்து கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னரசு ஸ்ரீவல்லிபுத்தூரில் நம்ம காங்கிரஸ் செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அவரை வீழ்த்திருக்கிறாரு தென்னரசு. அவருக்கு வந்து அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எம்எல்ஏக்களுக்கு வந்து இப்போ வந்து கேபினெட்டில் இடம் கொடுத்துருக்காங்கிறது முக்கியமான விஷயம். இது கூட இப்போ விசிகாவும் உள்ளே வந்தாருன்னா விசிகாவுக்கும் ஒரு ஒதுக்கும்போது கிட்டத்தட்ட 8 அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக மாறுது. ஸோ அதிகபட்சமான விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான அமைச்சரவையில் பொறுப்புகள் வந்து தலித் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, வரவேற்கத்தக்க விஷயம். இதில் என்னன்னா அமைச்சரவைங்கிறது மொத்தம் 35 தான் அதிகபட்சம் வச்சுக்க முடியும். தமிழ்நாட்டிலுடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி 35 தான் வச்சுக்க முடியும். அதை எல்லா சமுதாயத்துக்கும் பிரித்து அளிக்கிற மாதிரி தான் அதில் வந்து ஒரு நடுநிலைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். ஆனால் வந்து இதில் என்னன்னா இப்போ அதிகபட்சமாக வந்து தலித் சமுதாயத்துக்கு வச்சு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முத்திரை சமுதாயம், குறிப்பாக வந்து திருச்சி மத்திய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் வந்து விஜயை கண்டித்து போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல. கொடுக்கல. அதுதான் பேசப்படும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல விஜய் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காரு. அங்க வந்து ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க டிவிகேக்கு. அங்க வந்து ஒரு 9 ஏடிஎம்கே, மற்றது வந்து டிவிகே. 9 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பரவலாக வந்து நிறைய கிட்டத்தட்ட 19 நினைக்கிறேன் 19 டிபார்ட்மெண்ட் 19 மாவட்டங்களில் மினிஸ்ட்ரி கொடுக்கல. அதை தாண்டி சமூக ரீதியான பிரதிநிதித்துவம் என்னன்னு நான் கேட்குறேன். அதை தான் நம்ம பேச வரேன். குறிப்பாக வந்து எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. இடைப்பட்ட சமுதாயத்துக்கான ரெப்ரசன்டேஷன் எங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் என்னன்னா முத்திரை சமுதாயம் குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் மீது சிஎம் மீது மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மேபி வரும் நாட்களில் இது என்னன்னா இந்த ஆட்சி விஜயோட ஆட்சிங்கிறது அது வந்து தலித் மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இடைநிலை சாதியெல்லாம் வந்து விஜய் ஆட்சிக்கு எதிராக கன்சல்டேஷன் ஆகிறதான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்டில் பொறுத்து. இங்கே ஸ்டாலின் அவரை எதிர்த்து களம் கண்ட விஎஸ் பாபு அவர் பெரிதாக பேசப்பட்டார். கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் பெறுவார்
அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அதுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் வந்து முக்கியமான ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தினதுங்கிறது ஒட்டுமொத்தமாக அது ஒரு பெரிய ஐகான். அந்த எலெக்ஷன் அந்த ரிசல்ட்டுங்கிறது 10ஓட 11 கிடையாது. அது தனிப்பட்ட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி நபர். பட் அவர் விஎஸ் பாபு ஏன் கொடுக்கலாம், கடந்த காலத்தில் அவரோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் விஎஸ் பாபு யார். இதுக்கு முன்பு திமுகவுடைய புரசவாக்க தொகுதியுடைய எம்எல்ஏ இருந்திருக்காரு. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்காரு. இன்னைக்கு சேகர் பாபு எந்த இருந்தாரோ அதே இடத்துல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து எதன் காரணமானு தெரியல அவருக்கு கேபினெட் இடம் கொடுக்கல. மேபி இந்த கேபினெட்டை ஃபைனல் நான் பார்க்கல. ஏன்னா இது டிப்பிக்கலாக நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய அந்த ஒரு வழித்தோன்றல் மாதிரி அந்த மாதிரி ஒரு கல்ட்டு ஃபிகர் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. ஜெயலலிதா எப்படி ஒரு கல்ட்டாக இருப்பாங்களோ அவங்க மட்டும் சென்ட்ரிக், அதை தாண்டி மற்ற கீழே யாரும் ஃபேஸ் வேல்யூ தெரியாது. அந்த மாதிரி தான் இது இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ கேபினெட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. காலைல தூங்கி எழுந்து காலைல நைட்டு படுத்துட்டு காலைல முழிச்சு எந்திரிக்கும் பொழுது தனக்கான அமைச்சர் பதவி இருக்குமா அப்படின்ற மாதிரி பலரும் கேள்விக்குறியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கூட இது இருக்கலாம். மேபி இப்போ அது ஃபைனலாக இருக்குது. மேபி 6 மந்த்தில் மாற்றம் ஏற்படலாம். அதிமுக அவங்க ஆதரவு கொடுக்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நாளைக்கு அவங்கள அக்கமடேட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். எது வேணால் மாறலாம். இப்போ இது இருக்குது, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஸோ விஎஸ் பாபுக்கு ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதனால் இப்போ நம்ம அந்த விஷயத்தை பேச இது பண்ண விரும்பல. பட் இதெல்லாம் தாண்டி என்னன்னா, ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, 2 முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து விக்னேஷ் அப்படிங்கிறவர், அது வந்து அவர் யாருன்னா வந்து கிணத்துக்கடவுடைய எம்எல்ஏவாக இருக்காரு. அவருக்கு வந்து கேபினெட்டில் இடம் கொடுத்துருக்காங்க. என்ன போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் ரொம்ப சர்ச்சைக்குள்ளான டிபார்ட்மெண்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதை விஜய் அவர்களே தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தார். சிஎம்ஏ தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. அதை கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இந்த தமிழ்நாட்டில் பெரிய சீரியஸான பிரச்சனை இது போயிட்டு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போறாருன்னு தெரியல. அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி வேளச்சேரியுடைய எம்எல்ஏ திரு குமார் நினைக்கிறேன், குமார், அவருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஐடி கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் ஒதுக்கியிருக்காங்க. உண்மையில அது கவனிக்க விஷயமா இருக்குது. ஏன்னா அப்கமிங்கிறது ஒரு சயின்ஸ் பெஸ்ட்டு டெக் பெஸ்ட்டாக வேர்ல்டாக இருக்க போது அதுக்கு ஒரு மினிஸ்டர் ஒதுக்குனது அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது நம்ம வர நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்களுடைய அந்த கேபினெட் விரிவாக்கம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதா. கண்டிப்பாக இந்த அமைச்சரவை வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் வருங்காலம் எப்படி இருக்கணும்னு தெரியல. ஆனால் இங்கே முக்கியமாக நம்ம பேசப்படுற ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ், ஐஎம்யூஎல், இடதுசாரிகள், விசிகா. இப்போ இவங்களோட பிடியில் தான் தாவேகா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அமைச்சரவை ஒதுக்கி இருக்காங்க. முக்கியமாக இடதுசாரிகள் அங்கே வெளியிருந்து தான் ஆதரவு தராங்க. அவங்க அமைச்சரவையில் பங்கு பெறலை. இப்போ விசிகாவோட நிலைப்பாடு, விசிகா முழுக்க தாவேகா பக்கமே வரப்போகுதா, அல்லது ஏற்கனவே குறிப்பிட்டு பேசின திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கார், திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காது. இப்போ அமைச்சரவையில் பங்கு பெறும் இடத்துல வந்துட்டா அங்கே திமுக கூட்டணிக்கும் திருமாவளவனுக்கும் சம்பந்தம் இல்லாதானே ஆகும். கிளியராக அதுதான். அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, திமுகவோட கூட்டணி முழுமையாக உடைந்தது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அதாவது வன்னியரசு அவர்களுக்கு கேபினெட்டில் இடம் கொடுத்தது, அவர் உள்ளே போகிறார் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அப்படிங்கிறது என்ன, திமுக கூட்டணி முழுமையாக உடைந்தது, இனிமேல் திமுக கூட்டணியில் விசிகா அங்கம் வைக்காது அப்படிங்கிறதான் அதோட பொருள். சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த எல்லைக்குள்ளே நிற்க முடியும். வெளியிலேருந்து ஆதரவுன்றது இடதுசாரிகள் சொன்னாங்க, 2 இடதுசாரிகள் அதான் சொன்னாங்க, உள்ளே வர மாட்டோம், வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே நிலைப்பாடு தான் திருமாவளவன் எடுத்தார். ஸோ வெளியிலேருந்து ஆதரவுன்றது எதுக்குன்னா, இந்த ஆட்சிக்கு மக்கள் வந்து அந்த மேண்டேட் கொடுத்துருக்காங்க, பட் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ வந்து அதை நான் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட்லேருந்து திருமாவளவன் வந்து பிறல் இருக்கார். இந்த அடி மாறி தன்னோட ஸ்டெப்பை மாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ அப்போ அப்படின்னா இப்போ வந்து திமுகலேருந்து அவர் வெளியேறிட்டார். இதோட இந்த அரசியல் முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்படி போயிட்டு உங்களோட எம்எல்ஏ போய் அங்கேயும் கேபினெட்டில் இருப்பார், நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பீங்க அப்படின்னா இது வந்து குழப்பமான அரசியல். இது திமுகவுக்கும் சிக்கல், தாவேகாக்கும் சிக்கல், 2 பேருக்குமான சிக்கல் வைக்கக்கூடிய திருமாவளவன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது உடஞ்சிச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. முக்கியமாக இன்னொரு இடம் ஐஎம்எல். அவர் ஐஎம்எல் தலைவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே தாவேகா தரப்பில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் இங்கே வர வேண்டிய தேவையில்லை, நீங்கள் முக ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னார். அவரும் இன்று அமைச்சரவையில் பங்கு பெறுறாங்க. இப்போது இங்கே ஒரு தாவேகா என்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சி வந்து 5 ஆண்டு ஆட்சியாளருக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இங்கே ஒரே ஒரு கேள்வி, இடதுசாரிகள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவங்க தாவேகாவோடு தான் சேர்ந்து பயணிக்க போகிறாங்களா, அல்லது வெளியிருந்து ஆதரவு அந்த நிலைப்பாட்டில் இன்னும் திமுக கூட்டணியோடு பயணிப்பாங்களா? இல்லை, இது கிளியர், தெளிவாக சொல்லிடுறேன். இடதுசாரிகள் நிலைப்பாடை வந்து நீங்கள் கடந்த காலத்தில் அவங்களோட அரசியல் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கவனிச்சுன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். சிம்பிளாக அது பேசன்முகமாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு இருந்த மாநில செக்ரட்டரி யாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிபிஐவும் சரி, அவங்க என்னென்னா
அங்கே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளலாம் வர மாட்டாங்க. உள்ளே வரதா இருந்தால் நாங்கள் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏற்படுத்துவோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் உட்படுத்தி தான் வந்து நாங்கள் உள்ளே வருவோம். ஜஸ்ட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ள வகிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பதவி சுகத்துக்காக மட்டும்தான் வழிவகுக்குமே தவிர அதை தாண்டி பெரிய எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஸோ எங்களுக்கு அடிப்படையில் எங்கள் கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கையை நாங்கள் அங்கே வகிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டில் அந்த கொள்கையை முன் வச்சு தான் அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். அப்படி இருந்தால் தான் அது எங்களுக்கும் எங்களோட அரசியலுக்கு அதுதான் அழகு. அது இல்லாமல் நாங்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னா ஜஸ்ட் பதவி சுகத்துக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எங்களே புறந்தள்ளிடுவாங்க அப்படிங்கிறதா அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. இதுதான் இது வந்து என்னன்னா மேபி நாளைக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி நம்பர் கிடச்சி அப்பவும் இடதுசாரி நிலைப்பாடு இதுதான். விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிலைப்பாடு இடதுசாரியில் மாற்றவே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, டிவிக்கோ டிஎம்கோ யாராக இருந்தாலும் எங்களோட அரசியல் இதுதான் அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. இது எலெக்ஷன் முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்பவும் அதான் சொல்கிறாங்க. அங்கே பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி திருமாவளவன் விஷயத்தை கேட்டிங்களே, இப்போ ஐயோமல் ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க நமக்கு தெரியல. மேபி அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, ஆசைப்படுறாங்களான்னு தெரியல. சார் ஐயோமில் கூட செகண்டரி வச்சுக்கோமே. ஆனால் விசிக திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நிலைப்பாடு தான் ரொம்ப கவனிக்கத்தக்க நிலைப்பாடு. ஏன்னா கடந்த காலத்தில் இடதுசாரிகளுடைய பாதை தான் என்னோட பாதைன்னு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அந்த பாதையிலேருந்து அவர் வந்து மாற்றி பேசுகிறாரு, மாற்று முடிவு எடுக்கிறார். அப்படின்னும் போது என்னென்னா, இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தான் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமைச்சரவையில் கேபினெட்டில் வந்து இவங்க உள்ள வரதுலேருந்து விஜயோட அதாவது திருமாவளவனோட அரசியல் அடுத்து கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறத பேச வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன, பல டைமென்ஷனில் கேள்விக்குறியாகும். உதாரணத்துக்கு எப்படின்னா, ஏற்கனவே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கூடிய பல வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல தனி தொகுதிகளில் இது விசிக இழந்துட்டாங்க. விசிக வந்து குறிப்பாக திமுக கூட்டம்லாம் அவங்க இழந்துட்டாங்க. அது ஃபுல்லாகவே டிவிக்கு தான் போயிருக்கு. அவங்களுடைய வாக்கு வங்கி ஃபுல்லாகவே அவங்க போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இப்போ அவங்க அங்கே போகும்போது தன்னோட முழு வாக்கு வங்கி அங்கே தான் போகுது. மேபி நாளைக்கு அந்த கூட்டணி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்தார்னா அவர் மட்டும் தான் வருவாரா, இல்லை அவரோட வாக்கு வங்கியும் சேர்ந்து வருமான்ற கேள்விக்குறி இருக்குது. ஒன்று. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனைனா, திருமாவளவன் அவர்கள் இப்போ உள்ளே போகிறதுக்காக அவர் எந்த விதமான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமும் விஜய் அவர்களுக்கு வைக்கல, டிவிக்கு ஆட்சிக்கு வைக்கல. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் உள்ளே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வைக்கல. டைரெக்டாக கேபினெட்டுக்குள்ளே போகிறாங்க, அமைச்சரை வைக்க போகிறாங்க. அப்போ கிளியராக பவர் பாலிட்டிக்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷயம். அது நமக்கு கிளியராக புரியுது. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கடந்த காலத்தில் அன்புமணி அவர்கள் எப்படி வந்து மத்திய அமைச்சர்கள் இடம் வச்சாரோ, இடம் வச்சதுனால அன்னைக்கு அவர் செஞ்ச குளறுபடினால எப்படி தன்னோட ஃபைல்ஸ் எல்லாமே பாஜக கைக்கு போச்சோ, அவர் எப்படி வந்து பாஜக ஒரு சொல் பேச்சு கேட்டு நடக்க மாதிரியான இடத்துக்கு பாமக கட்சி போச்சோ, அதே மாதிரி இனிமேல் விசிகாவும் பயணிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ உறுதியாகவே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட தெளிவு இல்லாமல் பயணிக்கிறது அப்படிங்கிறது பாஜக கைப்பிடிக்க போகுது. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய அமைச்சராக பதவி வைக்கும் போது இந்த 5 வருஷத்தில் பாஜக தப்பு பண்ணுறதுக்கான வழியை வைப்பாங்க. தப்பு பண்ணுவது தடுக்க மாட்டாங்க, தப்பு பண்ண வழி கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பவர் என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. இதுக்கு எந்த விதமான அரசியல் தெளிவும் உங்கள்கிட்ட இல்லை. ஜஸ்ட் பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உள்ள வரீங்க. வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இது பாஜகவுடைய பி டீம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது விஜய் அவர்களையும் அந்த அரசியலையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அமைச்சரவையில் வந்து நீங்கள் பங்கு வைக்க போகிறீங்க அப்படின் போது இப்போ நீங்கள் பவர் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்கிறது கிளியராக கட்டாக தெரிஞ்சிச்சு. வேறு எந்த விதமான அதில் வேறு எந்த நலத்திட்டங்களும் அதில் இல்லைங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை நீங்கள் அந்த பவர் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இந்த 5 வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுக்கு எதிரான சில கோப்புகள் வந்து அங்கே உருவாயிருக்கும். அந்த கோப்புகள் அவ்வளோ பாஜக போயிருக்கும். அதன் மூலமாக இனி பாஜக உங்களை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே விடுதலை சிறுத்தையும் சரி, இடதுசாரியும் சரி, ஐயமனும் சரி, தாவேக தன் கையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு அதை மாற்றுறாரு விஜய் கையில் இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ வந்து ஆட்சிக்கு ஒரு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, இடதுசாரிகள் கை கழுவினா அவங்க ஆட்சி கீழே இறங்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. இப்போ முக்கியமாக இப்போ விசிகா இந்த அமைச்சரவையில் போகும்போது விசிகாவுக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்க. இப்போ அடுத்த கட்டம், இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் திருமாவளவனுக்கும் பங்கு இருக்கா? ஏன்னா அவர் பல முறை வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அமைச்சரவையில் என்னை பங்கு பெற சொல்கிறாங்க, அது தாவக்கா வந்து பல அழைப்புகள் வருது, நானும் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் பேசிகிட்டே இருக்கார். இப்போ இவரோட பேச்செல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியுதுன்னா, திருச்சி இடத்துல அவர் போட்டியிட போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழுது. அந்த சூழலில் தள்ளப்படுமா? இல்லை, அந்த இடத்துக்கு அவர் நகரார் அப்படின்னா கட்டாயமாக அவர் அங்கே தோற்கடிக்கப்படுவார். அந்த ஆசை அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கூட்டணி, அதாவது விஜய் அவர்களுக்கு விசிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்பு பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் எழுதப்பட்ட செய்தி அதுதான். அவர் திருச்சி கிழக்கில் வந்து நிற்கிறாரு, டெபுட்டி சிஎம் மாதிரி அவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திலாம் பரவலாகவே வந்துருந்துச்சு. அதை ரொம்ப லேட்டாக தான் அவங்க மறுக்க செஞ்சாங்க. அது வரையும் அது வந்து பலரெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி திருச்சி கிழக்கு வந்து இவங்களுக்கு தராங்க. அது ஃபஸ்ட்டு விஜய்க்கு ஓகேவான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்கெல்லாம் ஓகே ஆகி சரின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்போ திமுக மட்டும் அங்கே என்ன பண்ண போகுது? திமுகவில் அவங்களும் கேண்டிடேட் போட போகிறாங்க. கட்டாயமாக மேபி ஸ்டாலின் அவர்களே திருச்சிகளில் நிற்கிற மாதிரியான முடிவு எடுக்கலாம். ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் இல்லாமல் சட்டமன்றம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திமுக நிறைய விரும்புகிறாங்க. நீங்கள் இல்லாமல் இதனால் வரையும் சட்டமன்றம் அப்படி இயங்கினது கிடையாது உங்களோட அரசியல் விளையாட்டில். பட் இப்போ நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னால அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த அரசியல் அவங்க செய்யலாம். ஸோ அப்படி அங்கே நிற்கும்போது திருமாவளவன் மிஸ்ஸஸ் ஸ்டாலினா வந்து நிற்கும்போது களம்.
ஸோ வந்து அது ரொம்ப வேற மாதிரியான இடத்துக்கு அங்கே போய் நின்றோம் திருச்சி கிழக்கு. அப்படி நின்னா அது திருமாவளவன் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர் என்னதான் ஒரு கொள்கை அரசியல்வாதி எல்லாம் இருந்தால் கூட ஸ்டாலின் நிற்கிறாரே நம்ம எப்படி நின்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட அவரும் பரிசீலனை பண்ணலாம். மேபி ஸ்டாலின் நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, டிஎம்கேலேருந்து ஒரு வட்டாரம் சொல்லுது. அது எந்த அளவுக்கு உறுதியான செய்திங்கிறது தெரியல. நான் எலெக்ஷனுக்கு 6 மாதம் வரை இருக்கு. ஸோ வந்து அது வரும் நாட்கள் அது எப்படி நகர போகுதுன்னு தெரியல. ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகள் இப்படி தான் அமையும் அப்படின்ற மாதிரி அவர் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து அவர் எம்பியாக இருக்கும்போதே வந்து நான் வந்து சட்டமன்ற தேர்தல் நிற்கிறேன், காட்டுமன்னார் கோயிலில் நான் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது கடுமையான விமர்சனம் வந்ததுக்கப்புறம், ஒரு நெருக்கடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் அந்த நிலைப்பாடெல்லாம் மாற்றி அமைச்சிட்டாரு. பட் அவர் எதிர்பார்த்ததுன்னா டிஎம்கேக்கு நம்ம சொன்னதும் அப்படிதான். நான் எதிர்பார்த்த நிகழ்வு தான் இங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் முன்கூட்டியே நான் கணிச்சேன், அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. அது டிஎம்கேல குறையணும், டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காம போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து டிவிகே அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு மாற்றி ஏற்பட்ட முடிவு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ வந்து என்னன்னா, அந்த நீங்கள் பவருக்கு வராத வரி தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது உங்கள் வாக்கு என்ன ஆக போகுதுங்கிற செகண்டரி. அதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் எப்படி உங்கள் சமுதாயத்தை ஆதரவாக உங்கள் சமுதாய மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுத்து அரசியல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் சமுதாயத்தோட வாக்கு உங்களை நோக்கி இருக்கும். அதான் உங்களோட ப்ளஸ். நான் அதில் எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. அது நீங்கள் டிவிக்கில் இருந்தாலும் அதான் செஞ்சாகணும், டிஎம்கேல இருந்தாலும் அதான் செஞ்சாகணும், அது உங்களோட அரசியல். ஆனால் நீங்கள் பவர் ஒன்ஸ் என்ஜாய் பண்ண நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான கோப்புகள் விரைவிலே உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த பிரச்சனை தான் கடந்த காலத்து அன்புமணிக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து பாஜக இதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பவரை என்ஜாய் பண்ண வராத வரி தான், அதாவது ஆசையே இல்லை அப்படின்ற இருக்கும்போது வரை தான் நீங்கள் பாஜக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆசையை அனுபவிக்க விடுவாங்க. அனுபவிக்க விட்டு உங்களுக்கு எதிரான அரசியல் அவங்க அடுத்து கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் உங்கள் வாக்கு வங்கி கரைஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு எதிரான அந்த அரசியல் எதிரான பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம அந்த மாதிரியான இடத்துக்கு வரும். ஏன்னா பாஜக எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ நான் வந்து ரொம்ப அதிகபட்சமான கற்பனையிலையோ இல்லை ஆரோடம் பேசுகிறதா நினைக்க வேண்டாம். பாஜக பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியாவிலேயே வந்து எல்லா தலித் தலைவரும் விலை பேசி வாங்கிட்டாங்க. யூபியில் வந்து நம்ம மாயாவதியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும், இவர் நம்ம ஜிதன் ராம் மஞ்சியா இருக்கட்டும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த ஸ்டேட்டில் எடுத்தாலும் சரி தலித் தலைவர் எல்லாருமே ஒன்று பாஜக விலை போயிட்டாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டாங்க, அரசியல் ஒரு செயலற்ற தன்மைக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திருமாவளவனும் அந்த இடத்த நோக்கி நகராரா அப்படின்னு தான் இந்த அரசியல் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே விசிகாவுக்கு இது பெரிய ஒரு தலைவலியை எடுத்துக்கிறது. விசிகா வளர்ச்சி வந்து எப்படி இனிமேல் கேள்விக்குறிதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சிங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த நகர்வுகள் எல்லாம் இந்த 12 நாட்களும் சரி விஜயோட ஸ்கேல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவர் சொன்ன மாதிரி, அவர் பேசிய மாதிரி உள்ளாட்சி, உட்கட்சி, சமத்துவம் இதெல்லாம் வந்து நெருங்கி வராரோ அவர் பேசின விஷயமெல்லாம்? இல்லை, அவர் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரோட அரசியலுக்கு சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் கூட வச்சுட்டு இருக்காரு, ஐஎம்எல் உள்ள வராங்க, விசிக்கு வராங்க அப்படின்னும் போது இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்குலர் கவர்மெண்ட் நானும் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நான் தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. எக்ஸப்ட் வந்து இடதுசாரி மட்டும் வெளியில் இருக்காங்க, அவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரதுங்கிற சாதாரண விஷயமே கிடையாது. அது விஜய்க்கு டஃப் டாஸ்க், சரிங்களா? ஸோ வந்து அது வந்து அவர் அதில் வெற்றி பெற மாட்டாருங்கிறத நான் இப்பவும் உறுதியாக சொல்கிறேன். இதில் என்னன்னா, விஜய் பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. திமுக தனிமைப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கேருந்து எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துட்டார், எக்ஸப்ட் இடதுசாரியில் தவிர. ஸோ இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஆட்சியும் தொடருது. அந்த இடத்துல என்னன்னா திமுக பதில் டிவிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இந்த கேபினெட்டு, பிறகு இந்த அரசியல் கேபினெட்டில் வந்து போன முறை டிஎம்கே மட்டும் தான் இருந்தாங்க, அது எப்பயும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. பட் இந்த ஆட்சியோட பேட்டர்ன் சொல்கிறேன், ஆட்சியோட காட்சிகளை பார்க்கும்போது அந்த இடத்துல டிஎம்கே பதில் டிவிக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. மற்றபடி அந்த கூட்டணி கட்சியில் எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோட்டத்தை அங்கே ஏற்படுத்துறாரு. ஸோ தனிமைப்படுத்தப்பட்ட திமுக அடுத்து தங்களோட அரசியலை எப்படி கூர்மைப்படுத்த போகிறாங்க? ஏன்னா தங்களோட கூட்டணி பார்ட்னர்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க, வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது நிலைப்பாடு வேறு, உள்ளே போயிட்டாங்க அப்படின்னும் போது அது அடிப்படையில் டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி தான். ஸோ இப்போ இனிமேல் அவங்களோட அரசியலை இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு அவங்க அரசியல் செஞ்சாகணும். அது வந்து இப்போ விஜய் தன்னோட அரசியலில் அவர் என்ன தவறு செய்கிறாங்கிறதுக்காக காத்திருப்பாங்க. இவங்க அந்த தவறுலேருந்து தங்களோட அரசியல் தோங்க நான் எதிர்பார்க்குறேன். அந்த வாய்ப்பை எதிர்கட்சிகளுக்கு விஜய் வழங்குறாரா அல்லது விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக பிசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி, ஐயூஎம்எலும் சரி, விஜய் வந்து தன் வசப்படுத்திக்கிட்டாரு. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இடதுசாரிகள் நிலைப்பாட்டில் தான் இந்த ஆட்சியே இருக்க போகுது. 5 ஆண்டு தொடருமா இல்லை முடிவிடுமா என்ற கேள்வி இங்கே இருக்குது. உங்கள் நேரத்துங்கிறதுக்கு நன்றி.